வணக்கம். இந்த பதிவு எந்த திசையில் பார்த்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது, வீடு வாங்குறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கான பகுதி 4. பகுதி 3 வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் இந்த பதிவை பற்றி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆத்மகாரகன் அப்படிங்கிற அமைப்பில், அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஆத்மகாரகன் அப்படிங்கிற கிரகம் அடிப்படையில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன திசையை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம். சூரியன் அப்படின்னா கிழக்கு, சனி அப்படின்னா மேற்கு, புதன் அப்படின்னா வடக்கு, செவ்வாய் அப்படின்னா தெற்கு, குரு அப்படின்னா வடகிழக்கு, சந்திரன் அப்படின்னா வடமேற்கு, சுக்கிரன் அப்படின்னா தென்கிழக்கு, ராகு கேது அப்படின்னா தென்மேற்கு. இந்த திசைகள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஆத்மகாரகன் அப்படிங்கிற அமைப்பில் கனெக்ட் ஆகும் பொழுது, ஏற்கனவே பகுதி 3ல் சில திசைகள் சொல்லியிருக்கேன். அந்த திசைகள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா பகுதி 1ல் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு திசை வீட்டில், இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு இந்த திசை ஓகே, உங்கள் ராசிக்கு ஓகே, உங்கள் ஜாதகத்துக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. பட் வீட்டில் உள்ள இன்னொருத்தருக்கு அந்த திசை செட் ஆகாத திசையாக இருந்தது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க செய்யும். ஸோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் எப்படி எல்லாம் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆல்டர்னேட்டிவ் திசை எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரேன். அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பார்ப்போம். வாழ்த்துக்கள்.